இயேசு வார்த்தையும் மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணும்போது தான் வரும். यीशु और यीशु का वचन को आप जब ध्यान करेंगे तो विश्वास இது आएगा। மூணு காரியம் எங்கன்னா உலகத்துல கிடைக்குமா? ये तीन कार्य क्या संसार में कहीं मिलेगा? இளமை கிடைக்குமா? क्या जवानी मिलेगा? இளமை கிடைக்குமா? क्या जवानी मिलेगा? சொல்லுங்க, இளமை கிடைக்குமா? இளமை கிடைக்காது. नहीं मिलेगा, இளமை கிடைக்கவே கிடைக்காது. ये नहीं मिलेगा। எங்கன்னா கிடைக்குமா இளமை? कहीं दुकान में मिलेगा? கிடைக்காது. नहीं मिलेगा। அப்புறம் ரெண்டாவது दूसरा जीवन, ஜீவன் கிடைக்குமா? क्या जीवन मिलेगा? எங்கேயும் கிடைக்காது. कहीं भी नहीं मिलेगा। வேற तीसरा ஜீவன் மட்டும். அப்புறம் உயிர்த்தெழுதல் पुनरुत्थान। அப்படின்னா என்ன? पुनरुत्थान क्या है? இல்லாததை உயிர்ப்பிக்கிறது. सारे चीजों में जी उठना। இது மூணுத்தையும் அற்புதமா அவர் சொல்றாரு வசனத்துல இருந்து. நீங்க நம்ம விசுவாசிக்கணும். ये बहुत अद्भुत रीति से कहा, उसको आपको विश्वास करना है। ஆமா, இளமை எல்லாம் வயசாயின்னு போறாங்க. सब लोग जो है वृद्धा हो जा रहे हैं। பாவத்தின் நிமித்தம் வயசாகுது எல்லாருக்கும். पाप से सब लोग उम्र में जा रहे हैं। ஆனா இயேசுடைய உயிர்த்தல் மூலமா எல்லாரும் இளமையா மாறுறாங்க. लेकिन यीशु के जीवन के द्वारा सब लोग जवान हो रहे हैं। ஏன்னா அவர் தான் சொன்னார், மரித்தோர்களும் உயிரோடு எழுப்புகிறவர் அவர். क्योंकि मरे हुए को वो जीवित उठा रहा है। வசனமும் சொல்லுது, वचन कहता है திரும்ப வாழ வைது போல உன்னை ஆக்குவேன். और दोबारा वो फिर बढ़ा रहा है। ஜீவன் என்பது எப்பொழுதுமே வியாதி இல்லாத இருப்பது, அதான் ஜீவன். வியாதி இல்லாத, வறுமை இல்லாத, பிரச்சனை இல்லாத, போராட்டம் இல்லாத, அதான் ஜீவன். क्योंकि जीवन रहते समय बिना बीमारी के साथ, बिना गरीबी के साथ, बिना समस्या के साथ ही जी रहे, यही है जीवन है। ஏன்னா அதான் ஜீவன். यही ही जीवन है। எதுவுமே அதான் தேவனுடைய ஜீவன். அது ये परमेश्वर का जीवन है। தேவனுக்கிட்ட ஏதாவது பிரச்சனை இருக்குமா? தேவனுக்குள்ள क्या परमेश्वर के साथ में कोई समस्या हो सकता है? அப்போ அந்த ஜீவன் தான் நமக்கு கொடுத்துக்கிறாரு. वो जो जीवन उन्होंने हमें दिया है। அதுக்கப்புறம் उसके बाद உயிர்த்தெழுதல் வல்லமை. और जीवित उठने वाला जो அப்படின்னா எல்லாம் மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கை. कि बिना मृत्यु के साथ एक जीवन, இத பைபிள் சொல்லுது. ये बाइबल कहता है। அப்போ இத நம்ம சபைக்கு வரோம். इसीलिए हम कलीसिया में आते हैं। சபைக்கு வரும் பொழுது हम कलीसिया में இப்ப आते இத समय கேட்கும் போது விசுவாசம் மூலமாவது ये हम जब सुनते हैं, ये விசுவாசம் வர ஆரம்பிச்சிச்சு. तब हमें विश्वास आता है। எப்படி வருது? कैसे? இயேசுடைய வார்த்தையும் यीशु का वचन இயேசு நோக்கி பார்க்கும் பொழுது தான் और यीशु को हम जब देख के चलते हैं, இங்க நடக்குது. ये सब कुछ पूरा होता है। இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். अभी हम आपको कहते हैं, நம்ம வாரம் ஆலயத்துக்கு வரோம்ல, हम हफ्ता हफ्ता कलीसिया में आते हैं। நம்ம யாரை பார்க்க வரோம்? हम कहा किसको भी देखते हैं तो இயேசுவை மாத்திரம் தான் ஃபோக்கஸ் பண்ணும். पहला हमारा जो ध्यान है, हमारा नजर है यीशु है। அவருடைய வார்த்தையை மாத்திரம் தான் ஃபோக்கஸ் பண்ணும். उसका वचन की ओर हमारा ध्यान रहना है। அப்போதான் விசுவாசம் வரும். तभी हमें विश्वास आएगा। ஓகே, நீங்க அப்படிதான் வரீங்க. आप ऐसे आते हैं। ஆனால் ஒரு சில நேரங்கள்ல சத்துரு நம்முடைய வாழ்க்கையில இயேசுவையும் தேவனுடைய வார்த்தையும் பார்க்க விடாம சூழ்நிலையை பார்க்க வைப்பான். क्योंकि एक समय ऐसा करेगा शैतान, हमारी जो यीशु को देखने की वजह वो स्थिति ऐसे लाएगा कि किसी और स्थिति को दिखाएगा। எப்படின்னா பாருங்க, நான் இன்னும் 5 நிமிஷத்துல முடிச்சிருவேன். हम और 5 मिनट में खत्म करने जाएंगे। அது பண்ணிட்டாரு அவரு. அது சும்மா அதை முடிச்சிட்டு முடிக்க போறேன். जस्ट इसको हम थोड़ा विस्तार करेंगे। பேதுரு படகுல இறங்கி தண்ணியில நடக்கணும்னு ஆசைப்பட்டான். और पतरस जो है समुद्र में चलने के लिए उसने चाहा। இயேசு நடந்து வான்ட்டார். और यीशु ने भी कहा कि चल के आओ करके। அவனும் நடந்துட்டான். और वो भी चलने लगा நடந்து வந்துனே வந்துட்டான். और चल के जाने लगा समुद्र में। திடீர்னு இயேசுவையும் பார்க்காத, और यीशु को देखे बिना அந்த காத்தையும் அந்த அலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். और जो हवा और तूफान को उसने देखने लगा। அவனுடைய விசுவாசம் குறைஞ்சி அவன் உள்ள முழுக ஆரம்பிச்சிட்டான். और उसका विश्वास घट के वो नीचे डूबने लगा। அதே போல நம்ம சபைக்கு வந்துனே இருக்கலாம். हम ऐसे ही कलीसिया में आते रहते हैं। நம்முடைய ஃபோக்கஸ் மாறும் பொழுது, हमारा ध्यान बदलते समय நாம வாழ்க்கையில உள்ள போக ஆரம்பிச்சிருவோம். हम किसी चीजों में फंसते जाएंगे। அப்ப நான் இன்னைக்கு காலையில ஆண்டவர் எனக்கு இங்க வந்த உடனே உங்களுக்கு என்ன சொல்ல சொன்னார்னா, आज के सुबह मुझे परमेश्वर आज समय क्या कह रहे हैं, இன்னும் கேட்டனா நான் முழங்கால் போட்டே சொல்றேன். मैं आपको घुटने के साथ आके हाथ जोड़ के कहता हूँ, இயேசுவையும் இயேசு வார்த்தையை மாத்திரம் நீங்க ஃபோக்கஸ் பண்ணா தான் உங்க வாழ்க்கை மாறும். यीशु और यीशु का वचन को ही आप ध्यान देने से आपका जीवन என் वही வாழ்க்கையை बदलेगा। மாறும்.
मेरा जीवन में बदले। தயவு செய்து मैं आपको हाथ जोड़ के कहते हैं, என்னையும் मुझे भी हो मिला के என்னையும் மற்ற காரியங்கள்லாம் பார்த்துட்டு இங்கே ஒரு ஆளும் சபைக்கோ ஆராதனைக்கோ வந்தா பிரயோஜனமே படாது. और मुझे देख के अगर कोई कलीसिया में आके कुछ कार्य करे तो कोई भी लाभ नहीं है। எங்களை என்ன கடவுள் எங்களை என்ன ஒரு ஊழியக்காரனா எடுத்து கடவுளை வெளிப்படுத்துறதுக்கு தான் வச்சுக்கிறார். क्योंकि मुझे जो है रख के परमेश्वर एक सेवक के रूप में ये सारा कुछ आपको दिखाने के लिए रखा है। ஆகவே அவரை தான் நம்ம பார்க்கணும், इसीलिए हमें उसको देखना है, அவருடைய வார்த்தையை தான் நம்ம பார்க்கணும். उसका वचन को देखना है, அப்பதான் வாழ்க்கையே மாறும். तभी हमारा जीवन बदलेगा। ஆமென் आमेन, அல்லேலூயா. हालेलुया। ஏன் சொல்றேன்னா मैं क्यों कहता हूँ? ஏன்னா நம்ம ஃபோக்கஸ் மாறிடுது பாருங்க. क्योंकि हमारा जो ध्यान जो है, हमारा जो नजरिया जो बदलते जाता है, அதத்தான் इसीलिए சத்துரு நமக்கு செய்யறான், शैतान जो है कार्य करते लगता है। சரி, அப்போ இன்னைக்கு நம்ம விசுவாசிக்கணும். आज हम विश्वास करना। சத்துரு என்ன பண்ணிடுறான், எப்போ பார்த்தாலும் शैतान क्या करता है हमेशा? சூழ்நிலையெல்லாம் காமிக்கிறான் பாருங்க. वो हमें स्थितियों को दिखाता है। ஆகவே ஒரு வசனத்தை வாசிட்டு ஜெபிப்போம். हम एक वचन को पढ़ के हम प्रार्थना करेंगे। இங்கே பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல और पहला कोरिन्थियों उसका 10 है। இந்த வருஷம் நம்ம இந்த மாச வாக்குத்தத்தம் நமக்கு என்ன, या इस महीना का वाचा का वचन क्या है? உன் சத்துருக்களை அவர் உனக்கு ஒப்பு கொடுப்பார். तो शैतान भी जो है आपको क्या करेगा? உன் சத்துருக்களை அவர் உனக்கு ஒப்பு கொடுப்பார். आपका சத்துருக்களை ஒப்பு கொடுப்பான்னு சொல்லிட்டு அப்படி சொல்லுங்க, உன் சத்துருக்களை கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். क्योंकि आपके विरोधियों के बीच में आपको महिमा मिलेगा। Praise the Lord. प्रेज द लॉर्ड। அதான் இந்த மாசம் வாக்குத்தத்தம். यही है इस महीना का वाचा का वचन। இதை வரும்போது நான் கடைசியா அந்த 1ஆம் தேதி வாசிச்சு முடிக்கும் போது ஒரு பாயிண்ட்டை மட்டும் இங்க விட்டுட்டேன் நான். हम एक पॉइंट जो है पढ़ा था எபேசியர் புஸ்தகம் एफिसियों का किताब में, நான் எழுதி வச்சேன், அன்னைக்கு டைம் ஆயிடுச்சுன்னு விட்டுட்டேன். और हम समय नहीं था इसलिए उसको छोड़ दिए थे। ஆகவே அதை மட்டும் நான் வாசிக்கிறேன். अभी हम वचन को पढ़ेंगे। எபேசியர் 4ஆம் அதிகாரம் एफिसियो उसका 4 अध्याय 18 இருந்து வாசிக்கிறேன். हम 18 से पढ़ेंगे। அவர்கள் புத்தியிலே அந்தகாரப்பட்டு, எபேசியர் 4:18, அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுத்து இருக்கிறார்கள். यहाँ पे एफिसियो 4 का 18 में कहता है, क्योंकि उनकी बुद्धि अंधेर हो गई है और उन अज्ञानता के कारण जो उनमें है और उनके मन की कठोरता के कारण वे परमेश्वर के जीवन से अलग किए हुए हैं। சபையாருக்கு வாசிட்டீங்களா? வாசிட்டீங்களா? 18 19 வாசிட்டீங்களா? 19 ஆமா. और वे सुन होकर लुचपन में लग गए हैं कि सब प्रकार के गंदे कामों लालसा से किया करे। பாருங்க என்ன சொல்றாருன்னா, यहाँ पे क्या कहता है? சபையாருக்கு பவுல் சொல்றாரு, और कलीसिया को पौलुस कहते हैं, உலக மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. और संसार में लोग किस प्रकार है? அவங்க எப்படி இருந்தாங்களாம், புத்தியில் அந்தகாரப்பட்டு இருக்கிறாங்களாம், और वो बिना बुद्धि उनका अंधेर हो गया है, இருதயத்தில் கடினப்பட்டு இருக்கிறாங்க, और उनका हृदय जो है அவங்க அறியாமையில இருக்கிறாங்களாம். वो कोई भी उनका ज्ञान नहीं है, கடவுளுக்கு கடவுளுடைய ஜீவனுக்கு அந்நியரா இருக்கிறாங்க. और परमेश्वर का जीवन में अज्ञात है करके कहता है। 19 உணர்வில்லாத இருக்கிறாங்களாம், और 19 में कहते हैं कि वो लूचपन के समान है, சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கிறாங்களாம். और अशुद्ध कार्य में लालसा में पड़े हुए, எல்லாவித அசிங்கமான காரியங்கள் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மக்களும் அதை ரொம்ப ஜாலியா செய்யறாங்களாம். और सारे जो है गलत कामों में जो है फंसे हुए लालसा में कर रहे करके அதான் அப்படி சொல்லிட்டு அவங்கள ஆண்டவர் என்ன பண்ண காம விரகத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறாரு. और यहाँ पे कैसे की महिमा कर रहे करके। இப்ப 20ஆம் வசனம் சொல்றாரு, और 20 में कहते हैं, நீங்களோ அப்படின்னா நம்ம பத்தி சொல்றாரு, சபையில लेकिन यहाँ पे कहता है, சொல்லுங்க நாங்களோ, और சொல்லுங்க நாங்களோ, हम सब இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை.
20. हाँ, यहाँ पे कहता है पर तुमने मसीह की ऐसी शिक्षा ना पाई। இயேசுவிடத்தில் உள்ள சத்தியத்தின்படி நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால போதிக்கப்பட்டீர்களே. 21 में कहता है वरन तुमने सचमुच उसी की सुनी और जैसा यीशु ने सत्य है उसी में सिखाए भी है। பாருங்க இப்ப சொல்றார் பவுல், यहाँ पे पौलुस कहते हैं நம்ம யாரால போதிக்கப்படுறோம்? हम किस प्रकार शिक्षा पाए हैं, யாரால போதிக்கப்படுறோம்? हम किस प्रकार शिक्षा पाए हैं। ஒரு சீடனால இல்ல, ஒரு ஊழியக்காரனால இல்ல, हम कोई सेवक के लिए नहीं, இயேசுவால போதிக்கப்படுறோமா. हम यीशु की जो सत्य है उससे सिखाए பவுல் जाते சொல்றார் हैं। பாருங்க அருமையா. यहाँ पे पौलुस कहते हैं அப்ப நான் தான் சொன்னேன், இயேசுவையும் இயேசுடைய வார்த்தையை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். इसीलिए हमें यीशु और यीशु का वचन पर ही हमें ध्यान करना है। அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசப்போக்கும் இச்சையினாலே கெட்டு போகிற பழைய மனுஷன் நீங்கள் களைத்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவளாகி. और यहाँ पे 22 में कि तुम पिछले लालसा के पुनारे मनुष्यत्व को जो भरमाने वाले अभिलाषाओं के अनुसार भ्रष्ट होता जाता है उतार डाले। மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலிலும் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். और अपने मन के आत्मिक स्वभाव में नए बनते जाओ। அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களா இருக்கிறபடியால் பொய்யை களைத்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். और नए मनुष्यों को पहन लो जो परमेश्वर के अनुरूप सत्य के धार्मिकता और पवित्रता में सृजा गया है। நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தணிய கடவுது. इस कारण झूठ बोलना छोड़कर हर एक अपने पड़ोसी से सच बोले क्योंकि हम आपस में एक दूसरे के अंग है। இங்கே தான் 27 தான் நான் சொல்ல வந்தேன். 27 பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். 27 में कहता और ना शैतान को अवसर दो। நம்மள டெய்லி இயேசுவை விசுவாசிக்க அந்த நாள்ல இருந்து प्रत्येक दिन यीशु को जब विश्वास करते उस दिन से लेकर பிசாசுடைய வேலை என்ன தெரியுங்களா? और शैतान का क्या काम है, உங்களையும் என்னையும் கடவுள்கிட்ட பிரிச்சு தேவ நோக்கத்தை திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில இருந்து எடுத்து போடணும்னு டெய்லி வேலை செய்வோம். டெய்லி வேலை செஞ்சுனே இருப்பான். शैतान का रोज का यही काम है कि आपको और मुझे यीशु से कैसे अलग करके वो हमें कैसे फंसाए, वही हमेशा उसका काम है। டெய்லி இல்லைங்க, நிமிஷத்துக்கு நிமிஷம் வேலை செய்வோம். और सिर्फ प्रत्येक दिन प्रत्येक मिनट में वो इस प्रकार काम करता நம்ம है। கிட்ட பேசிக்கினே இருப்பான். शैतान हमेशा बात करते ही रहता है। நம்ம கிட்ட என்ன பேசுவோம்னா கடவுள் மேல குறை சொல்லினே இருப்பான். கடவுள் சரியில்லை, கடவுள் சரியில்லை, அல்லது இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் ஓயாம தேவனை குறித்தும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் அவருடைய திட்ட நோக்கங்களை குறித்தும் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறாதபடிக்கு எப்படி ஆதாம் ஏவாளுக்குள்ள பேசி அவங்களுக்கு கெடுத்தானோ இன்றைக்கு டெய்லி உங்களுக்குள்ளயும் எனக்குள்ளயும் பிரிட்டோக்குள்ள கூட சொல்லி நிற்பான். और शैतान का काम आज के दिन में यही है कि प्रत्येक मिनट प्रत्येक समय परमेश्वर की कमियां आपको मन में दिखाते रहेगा, कमी को गलत को दिखाते रहेगा, बात करेगा क्या हुआ तेरे जीवन में क्या नहीं हुआ करके दिखा के हमेशा वो हमें नाश करने में वो लगा रहता है। ஒண்ணே இல்லைங்க, एक भी कुछ भी பேதுரு नहीं। கூப்பிட்டாரு, और वहां पे पतरस को बुलाया, அழகா நடந்து வந்தான். वो अच्छा से चलने लगा था। நடந்து வந்தானா இல்லையா? चला था कि नहीं चला था? கூப்பிட்டு நடந்து வந்தான். जैसे ही यीशु ने बुलाया तब से ही चलने लगा। அடுத்த செகண்ட் என்ன பண்ணான்? இயேசுவும் வார்த்தையும் பார்க்க விடாத சூழ்நிலையை பார்க்க வச்சான் பாருங்க, டபாக்குன்னு. अगले सेकंड ही जब वो यीशु को छोड़ के जब स्थिति को देखने लगा, ஏடி அவனுடைய நடைய அவனுடைய வாழ்க்கையை கீழே தள்ளுறான் திருப்பி. फिर उसका जो चलना और वो फिर से दोबारा नीचे डूबने लगा। ஆகவே தான் ஆண்டவர் சொல்றாரு, इसलिए परमेश्वर कहते हैं பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க, பிசாசுடைய யோசனைய உங்க உள்ளத்துல வைக்காதீங்க, மனசுல வைக்காதீங்க. और शैतान को बिल्कुल जगह ना दे, और शैतान का जो उसका जो विचार है आपका मन में भी जगह ना दे। அவனை நீங்க துரத்தினே இருக்கணும். शैतान को हमारे से भगाते ही रहना है। அவனுடைய எண்ணத்தையும் அவனுடைய சிந்தனையும் அவனுடைய யோசனையும் நம்ம வந்துனே இருக்கோம். நம்ம என்ன பண்ணணும், இந்த மனசுல கூடு கட்ட விடக்கூடாது. शैतान का जो ध्यान और सोच और विचार जो आएगा उसको हमेशा हमें भगाते रहना, हमें मन में नहीं रखना है। எப்படி பாருங்க, எங்க வீட்டாண்ட ஒரு குளவி இருக்குது, குளவி. और घर के पास में एक मधुमक्खी है, சிகப்பு குளவி ஒன்று இருக்கும். और मधुमक्खी कहते लाल कलर का। எங்க வந்தாலும் கூடு கட்டிடும் பாருங்க. वो कहाँ भी जाएगा तो एक छोटा सा घर बना लेगा। ஆமா, விட்டா இல்ல
விட்ட நம்ம வச்சுக்கிற சாப்பாடு கீப்பாடு எல்லாத்துலயும் வந்து கூடு கட்டும் அது. वो हर एक जो खाने पीने हर जगह में जाके बैठ जाता हूँ। எல்லாம் சுச்சி எது எல்லாம் அந்த எது எல்லாத்துலயும் நீ உட்காந்துக்கும் வந்து உட்காந்து கட கடன்னு கட்டிடும். हर एक जगह में जाके वो जाके बैठता रहता है। அந்த மாதிரி தான் பிசாசு शैतान उसी प्रकार கட 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 நம்ம மனசுல கூடு கட்டுவான். और जो भी नहीं होगा उस सारी चीज को हम मन में ध्यान डालते रहे। கடவுளுக்கு விரோதமான காரியங்களை சொல்லி 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 கட 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 கடன்னு அப்படியே அப்படியே இந்த சிலந்தி பூச்சி கட்டுற மாதிரி கட்டிடுவான். और परमेश्वर के विरोध के जो कार्य है वो सारी चीजों को हमेशा मन में डालते रहेगा। ஏன்னா நம்ம கர்த்தரை விசுவாசிக்க கூடாது, ஆண்டவரை விசுவாசிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் எப்பொழுதுமே நம்மள போராடினே இருப்பான். क्योंकि हम परमेश्वर को विश्वास नहीं करना है, भरोसा नहीं करना है, इसीलिए कुछ ना कुछ वो कमियां हमारे मन में डालते रहता है। அதுக்காக தான் வேதம் சொல்லுது பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். इसीलिए शैतान को अवसर ना दो। 26 நீங்க கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். लेकिन यहाँ पे 26 में कहता है क्रोध तो करो पर पाप मत करो। சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னே உங்கள் எரிச்சல் தனியே கடவுது. और यहाँ पे कहता है सूर्य अस्त होने तक तुम्हारा क्रोध ना रहे। அடுத்தது பாருங்க கடைசியா आखिरी हम देखेंगे। நான் 1 அதிகாரம் வாசிக்க சொன்னல 1:10 और पहला कोरिन्थियों उसका 10 अध्याय हमने पढ़ा था। இதுல வந்து இந்த நமக்கு பழைய பவுல் சொல்றாரு. और पौलुस यहाँ पे कहते हैं, நான் கூட அடிக்கடி பாஸ் மீட்டிங்களுக்கு பேசுவேன். और ये मैं पासवान मीटिंग में भी बात करता हूँ। எதை பழைய ஏற்பாட்டில் எதெல்லாம் எடுத்து போதிக்கணும் எதெல்லாம் எடுத்து போதிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பாஸ்டர்களுக்கு நான் போதிப்பேன். और वहाँ पे मैं पासवान लोग को इस प्रकार सिखाता हूँ। தேவன் வந்து இஸ்ரவேல் மக்களை வந்து ஆசீர்வதிக்கிறதையும் அவங்களை விடுவிக்கிறதையும் அவங்கள வந்து பாதுகாக்கிறதையும் பராமரிக்கிறதையும் நம்ம போதிக்கணும். और इसराइलियों का जो भी उनका पारंपरिक हो गया और उनका जो भी सिखाना हो गया, அவங்க கஷ்டப்பட்டதையும் அவங்க அடிமைப்பட்டதையும் அவங்க வேதனைப்பட்டதையும் நம்ம வந்து அதை பார்த்து படிக்கலாம், அதை போதிக்க கூடாது அப்படின்னு சொல்லுவேன். और वो हम जो भी कष्ट उन्होंने उठाया था उन सब कुछ हम देख सकते हैं, सब कुछ हम देखना है, लेकिन उसको सिखाना नहीं है। அதே மாதிரி தான் 1:10 அதிகாரத்தில் அவங்கள பற்றி பேசுகிறார். அந்த பழைய ஏற்பாட்டில் அவங்க நடந்த காரியத்தை குறித்து பேசுகிறாரு பவுல் 1:10 அதிகாரத்தில். लेकिन पहला कोरिन्थियों 10 अध्याय में उसी इस्राएल लोग का विषय में यहाँ पे पौलुस भी कहते हैं। சொல்லிட்டு वो कह के கடைசியா சொல்றாரு आखिरी में कहता है 11ஆம் வசனத்துல और 11 में कहता है 1:10-11 சொல்றாரு. 1:10-11 1:10-11 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்றாரு. நான் வாசிக்கிறேன். இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாய் அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் நமக்கும் எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டு இருக்கிறது. यहाँ पे 11 में कहते हैं परंतु ये सब बातें जो उन पर पड़ी दृष्टांत की रीति पर थी और वे हमारे चेतावनी के लिए जो जगत के अंतिम समय में रहते हैं लिखी गई है। என்ன எழுதப்பட்டிருக்குதுன்னா, क्यों लिखा गया है? 10ஆம் வசனத்துல அவர்கள் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனால் அழிக்கப்பட்டார்கள், அதுபோல நீங்கள் முறுமுறுக்காதே இருங்கள். यहाँ पे 10 में कहता है और ना तुम कुड़कुड़ाओ जिस रीति से उनमें से कितने कुड़कुड़ाए और नष्ट करने वाले द्वारा नष्ट किए गए। ஆகவே இன்னும் நிறைய பார்த்தீங்கன்னா அவங்க பாம்புகளால் கடிக்கப்பட்டு செத்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது. और वहाँ पे लिखा गया उनको सांप भी डस लिया और उन्होंने मर गए करके। அப்போ இதெல்லாம் வந்து போதிக்க வேணாம், பட் எழுதப்பட்டிருக்குது அப்படின்றாரு. और ये हमें सिखाना नहीं है लेकिन लिखा गया करके कहता है। இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன் அப்படின்றாரு 12ஆம் வசனம். और 12 में कहता है इसीलिए जो समझता है उन मैं स्थिर हूँ वह चौकस रहे कि कहीं गिर ना पड़े। இப்படி சொல்லிட்டு ऐसे कहे के 13ஆம் வசனம் சொல்றாரு, 13 में कहते हैं மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை, தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார், உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியாக போக்கை உங்களுக்கு உண்டாக்குவார். यहाँ पे 13 में कहते हैं तुम किसी ऐसी परीक्षा में नहीं पड़े हो जो मनुष्य के सहने से बाहर है, परमेश्वर सच्चा है और वह तुम्हारे सामर्थ से बाहर परीक्षा में ना पढ़ने देगा, वरन परीक्षा के साथ निकास भी करेगा कि तुम सह सको। என்ன சொன்னார் இவர் கூட வந்த உடனே பாஸ்டர்
சாம் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் எடுத்து என்ன சொன்னார் தெரியுங்களா? और जब स्टार्टिंग में आया तो पास्टर साम क्या कहे थे? வரும்போது எதிர்பார்ப்போட வாங்கன்னாரு. और देखते समय எதிர்பார்ப்போட. अब आशा के साथ में आई करके कहा। அதத்தான் இங்க 13ஆம் அதிகாரத்துல அவர் சொல்றாரு. 13ஆம் வசனம் சொல்றாரு. और तभी यहाँ पे 13 वचन में कहते हैं மனுஷங்க நேரடி சோதனை இருக்குது. और मनुष्य के लिए तो एक समस्या है। இந்த உலகத்துல வாழ்றோம், சோதனை பல சோதனைகள் வருது. और इस संसार में तो समस्या है। கஷ்டங்கள், பிரச்சனை, வியாதி, நோய் அல்லது ஏதோ ஒரு காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையை சத்துரு வந்து உள்ள பூந்து கெடுக்க பாக்குறான். सारे कष्ट है, समस्या है, बीमारी है और शैतान भी आके कुछ ना कुछ तो कर रहा है। ஆனால் உங்கள் திராணிக்கு மேலாக அவர் சோதிக்கிறதுக்கு இடம் கொடுக்க மாட்டாரு. लेकिन यहाँ पे कहता है कि सहने से बाहर तुमको वो दर्द नहीं देगा करके। அந்த சோதனை மத்தியிலையும் वो जो स्थितियों में என்ன பண்ணுவாரா? क्या करेंगे? அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு வழி உண்டாக்குவார். आपको वहां से बाहर निकालने के लिए रास्ता निकालेंगे। அததான் என்ன சொல்றேன்னா எதிர்பார்ப்புன்றது. इसीलिए ये आशा के साथ आना करके சில பிரச்சனைகள் மத்தியிலும் தேவன் ஒரு பெரிய வழியை நமக்கு தரப்பார்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும் பாருங்க. और कुछ समय में एक हमारे लिए एक रास्ता निकालेंगे करके हमें एक काम देते हैं परमेश्वर। ஆமா, நானும் நிறைய நேரத்துல ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்து அழுவேன். मैं भी बहुत सारे कार्यों में परमेश्वर के साथ बैठ के रोता हूँ। ஏன்னா ஒரு குடும்ப நடத்துல ஒரு சுவிசேஷ பணியை செய்யறவங்க வந்து அவங்களுடைய அழைய வந்து கடவுள் கொண்டு தான் தெரியும். क्योंकि एक परिवार चलाना भी एक सुसमाचार से भी जो है उसका सामने जो हम रोना है उसको पता है। நீங்க எத்தனை ஊழியக்காரங்களை நீங்க பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க அவங்க தனிப்பட்ட விதத்துல அவங்க அழுவுறது ஆண்டவருக்கு மட்டும் தான் தெரியும். क्योंकि बहुत सारे सेवक लोग को जो भी है वो जो रोएंगे वो जो परमेश्वर को पता है। அவங்க குடும்பத்துக்கு கூட தெரியாது, उनका परिवार को भी नहीं पता। ஏன்னா அவங்களுக்குள்ளதான் கடவுள் அவங்க போட்டிருக்க அந்த பாரம் அவங்களுக்குள்ள இருக்குது பாருங்க. क्योंकि परमेश्वर ने जो दिया हुआ जो बोझ है वो उनका अंदर में है। எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவர்கிட்ட போய் உட்கார்ந்து அழுவுறது யாருக்குமே தெரியாது, அந்த ரங்கத்தில் இருக்கிற பிதாவுக்கு மட்டும் தெரியும். कैसे प्रकार भी स्थिति और परिस्थिति में क्यों ना हो परमेश्वर के सामने जाकर रोना है तो परमेश्वर को सिर्फ पता है, बाकी किसी को नहीं। என்ன சொல்லுவாங்க? वो जाके क्या कहते हैं? அப்படியே இந்த மாதிரி தான் எந்த மக்களும் ஆண்டவரே அவங்களை மீட்பையும் ரட்சிப்பையும் யாரும் விழுந்துடக்கூடாது ஆண்டவரேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நல்ல ஊழியக்காரங்களை ஜெபம் பண்ணினே இருப்பாங்க பாருங்க. और परमेश्वर के दास लोग किस प्रकार प्रार्थना करते हैं, वो जाके कोई भी मनुष्य जैसे नाश नहीं होना है, सब लोग जो उद्धार पाना है करके आत्मा बचाए जाना करके हर एक पासवान जाके परमेश्वर सम्मुख में प्रार्थना करते हैं। அதுல தான் இங்க வந்து பரிசுத்தாவின் எழுதி வச்சிருக்காங்க 10ஆம் அதிகாரத்துல। और इसीलिए पवित्र आत्मा के द्वारा लिखा गया है 10 अध्याय में। அதுதான் இந்த மாசம் நமக்கு வாக்குத்தத்தம்। यही है हमारा महीना का जो है वाचा का वचन। உனக்கு விரோதமா எழும்புகிற உன் சத்துருக்களை அவர் ஒப்பு கொடுப்பார்। आपका विरोध में आने वाले जो शत्रु है आपकी महिमा करेंगे। தெரியும் कैसे हमें बाहर निकालना, वो परिस्थिति से कैसे निकालना परमेश्वर को पता है। அது வரையும் நம்ம தேவனை நம்பணும் பாருங்க, விசுவாசிக்கணும்। हम परमेश्वर को विश्वास करना, भरोसा करना, அந்த விசுவாசத்தை விட்டுற கூடாது। वो विश्वास को छोड़ना नहीं है। விசுவாசம் விடுற மாதிரி பல சூழ்நிலையை கொண்டாடுவான் பிசாசு। नहीं चाहिए करके सोचते हैं வேணாண்டவர் இந்த ஊழியம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லுவேன் நான் எத்தனை முறை। कितने बार यही मन में शैतान लाता है कि हाँ ये सबकाई नहीं चाहिए करके, ஆனாலும் என்னை வச்சு நடத்துறாரு। लेकिन मुझे लेके परमेश्वर पूरा कर रहा है कार्य। ஹலோ, அவர் நல்லவர், क्योंकि वो अच्छा है। எத்தனை வேற நேரம் எனக்கு ஊழியமே வேணான்னு சொல்லிட்டு நான் விட்டுடணும்னு இருப்பேன் எப்போதும்। कितने बार इस प्रकार में सोचता हूँ कि हाँ सबकाई छोड़ दे करके। ஏன்னா தேவன் வந்து அழைச்ச தேவன் நம்மளை கைவிட மாட்டார்। क्योंकि परमेश्वर அழைச்ச தேவன் நம்மளை அழைத்த தேவன் கைவிட மாட்டார்। क्योंकि वो बुलाया हुआ परमेश्वर हमें कभी हाथ नहीं छोड़ेगा। அவர் தப்பித்துக் கொள்றதுக்கு வழி செய்வார்। वो हमारे लिए रास्ता निकालेगा। ஆமா, உங்க எல்லா சூழ்நிலையிலும் உங்களை ஜெயிக்க வைப்பார்। क्योंकि हर एक स्थिति में वो हमें विजेता देगा। ஆமா, நான் அதை தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்। वही मैं आपको कहता हूँ। உங்க குடும்ப வாழ்க்கையில சரி, आपका पारिवारिक जीवन में हो, நீங்க பல காரியங்களை உங்களை போட்டு அவன் வந்து புரட்டி எடுப்பான் சில நேரத்துல। एक समय में आपको परीक्षा में लाएगा, ஆனா தேவன் மேல நம்பிக்கையா இருக்கு। लेकिन परमेश्वर के ऊपर भरोसा रखिए। அவருடைய உயிர் தேடுதல் வல்லமை உங்களை மாத்தும்। वो आपका उसका जो जीवित बल पर भरोसा रखिए। அவருடைய ஜீவன் உங்கள் வாழ்க்கையில் வேலை செய்யும்। उसका जो जीवन आपके जीवन में कार्य करे, நீங்கள் மறுபடியும் இளமையா செயல்படுவீங்க। और दोबारा जवान हो जाएंगे। ஆமென், आमीन, ஹalleluya, हालेलुया। அதுக்கு ஒரே ஒண்ணுதான்,
एक है जो है ஃபோக்கஸ் அவர் தான். हमारा जो फोकस और ध्यान वही है। வேற எதையை பார்த்தாலும் நம்ம விழுந்துருவோம் பாருங்க. हम किसी और चीज में देखेंगे हम गिर जाएंगे। நான் அவரை பார்க்கறேன், मैं भी उसको देख रहा हूँ, நீங்களும் அவரை பாருங்க. आप लोग भी उसको देखिए। அவர் எப்படி பார்க்கறோம்? हम उसकी ओर देखेंगे, அவரை பார்க்க முடியாது. उसको हम नहीं देख सकते, ஆனா அவர் வார்த்தையில இருக்கிறார், लेकिन वो वचन में है, இந்த பிரசங்கத்துல இருக்கிறார். वो प्रचार में है। கவனிங்க, आप ध्यान दीजिए, ஆண்டவர் உள்ளத்துல இந்த வாசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. आप परमेश्वर के वचन को पढ़ के आप अंदर அவர் में உங்களை लीजिए, தப்பித்துக் கொள்ள வழி செய்வார். वो आपको बचाएगा। சொல்லுங்க, அவர் என்னை தப்பித்துக் கொள்றதுக்கு, वो मुझे बचाएगा, என்னை இந்த இக்கட்ல இருந்து வெளியே கொண்டு வருவார். वो हमें वो सारे समस्या से बाहर निकालेगा, இந்த நெருக்கடியில இருந்து வெளியே கொண்டு வருவார். वो स्थितियों से बाहर निकालेगा, இந்த சிக்கல்லாம் என்ன மாத்தி விடுவார். वो सारे चीजों में से जकड़े हुए में से निकालेगा, என்னை ஃப்ரீ ஆக்குவார். मुझे फ्री के साथ रखेगा। ஆமென். आमीन। சொல்லுங்க, என்னை ஃப்ரீ ஆக்குவார். मुझे पूरा फ्री के साथ रखेगा। என்னை ஃப்ரீ ஆக்குவார். சொல்லுங்க, आप बोलिए, मुझे फ्री के साथ रखेगा, என்னை விடுதலை ஆக்குவார். मुझे छुटकारा देगा। ஆமென். आमीन। விடுதலை ஆக்குவார், என்னை விடுதலை ஆக்குவார், உங்களை விடுதலை ஆக்குவார். मुझे छुटकारा देगा, आपको भी छुटकारा देगा। ஆமென். நம்ம ஜெபம் பண்ணலாம். हम प्रार्थना करेंगे। ரெண்டு 2018 சர்ச் ஃபுல்லா எரிஞ்சுது. और 2018 में कलीसिया पूरा जल गया था। அது மட்டும் இல்லை, எத்தனையோ என்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ பாதிப்புகள் வந்துச்சு பாருங்க. बहुत सारे समस्या मेरे இந்த जीवन 22 வருஷத்துல, இந்த 22 வருஷம் ஊழியத்துல, ये 22 साल की सेवकाई के जीवन में, அதே மாதிரி விசுவாசிகளா இருக்கும் போதும் பல பிரச்சனைகள் இருந்தது எனக்கு. और विश्वासी रहते समय भी बहुत सारे समस्या था उस समय। ஆனால் இந்நாள் வரையும் கர்த்தர் தாங்கினார், ஏந்தினார், தப்பு வைத்தார். लेकिन परमेश्वर फिर भी उठ खड़ा किया और बचा के चला रहा है। நான் சொல்ல, உங்களை தாங்குவார் ஆண்டவர், मैं कहता हूँ परमेश्वर आपको भी उठ खड़ा करेंगे, உங்களை ஏந்துவார், आपको खड़ा करेंगे, உங்களை தப்பு வைப்பார். आपको बचाएंगे। சொல்லுங்க, கர்த்தர் என்னை தாங்குவார், परमेश्वर मुझे रखेगा, என்னை ஏந்துவார், मुझे खड़ा करेगा, என்னை தப்பு வைப்பார். मुझे बचाएगा। கரலை தட்டி கர்த்தரை மையப்படும். हम ताली बजा के परमेश्वर की महिमा करेंगे। அவர் தாங்குவார், वो हमें அவர் ஏந்துவார், बचाएगा, அவர் ஏந்துவார், वो हमें खड़ा करेंगे, அவர் நம்மளை தப்பு வைப்பார். वो हमें बचाएंगे, உங்களை கைவிட மாட்டார். वो हमें कभी नहीं छोड़ेंगे। அவருடைய ஜீவன் உங்களுக்குள்ள இருக்குது, वो उसका जीवन के साथ रहेगा, அவருடைய உயிர்த்தெழுதல் வல்லமை உங்களுக்குள்ள இருக்குது. उसका जीवित बल हमारे अंदर में है। அவர் மறுபடியும் எல்லாம் திருப்புவார், இளமையாக்குவார், दोबारा हमें जी उठाएगा, हमें बल देगा, எல்லாத்தையும் திருப்பி விடுவார் அவர். और सब कुछ बदल देंगे। அதான் சொன்ன, மனம் திரும்புங்கள், திருப்புகிற தேவன் அவர். वो मन को भी बदल देंगे। ஆமென். ஹல்லேலூயா. हालेलुया। எல்லா உங்களுடைய எல்லா பழைய காரியங்கள்லாம் புதுசா மாறும். सारे पुराने बातें सब नए हो जाएंगे। எல்லா புதிய விதத்தில் உங்களை மாத்துவாரு. वो सब जो है कार्य को बदल देंगे। பழையவைகள் ஒழிந்து போயின, सारे पुराने चीज निकल जाएंगे, எல்லாம் புதிதாயின. सारे कुछ नया हो जाएगा, சகல காரியத்தை உங்களுக்கு புதிதாக்குவார் கர்த்தர். सारे कार्य में नया हो जाएंगे। ஹல்லேலூயா. हालेलुया। ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா ஆண்டவர் கைகளை உயர்த்தி हम கர்த்தரை परमेश्वर ஸ்தோத்திரம் की ओर हाथ उठाते हुए स्तुति करेंगे। நான் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நான் பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது ஆண்டவரே. आप बोलिए, परमेश्वर को मैं शैतान को अवसर नहीं देना है, பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது ஆண்டவரே. शैतान को जगह नहीं देना है। நான் ஆண்டவருக்கு இடம் கொடுக்கணும், आप परमेश्वर को जगह दें, நான் ஆண்டவருக்கு இடம் கொடுக்கணும். आप परमेश्वर को जगह देना, ஏசப்பாவுக்கு நான் இடம் கொடுக்கணும், यीशु को जगह देना है, நான் ஏசப்பாவுக்கு தான் இடம் கொடுப்பேன். हमें यीशु को ही जगह देना है। ஆமா. आमीन। என் பாருங்க, இதெல்லாம் வந்து என் அனுபவங்க. ये मेरा अनुभव है। என்ன புடமிடுவான், வேணா ஊழியத்தை விட்டுடு, எதுக்கு ஊழியம் அப்படின்னுவான். ऐसे ही शैतान कहेगा कि सेवका क्यों चाहिए, सेवका छोड़ दो करके। ஆனா கர்த்தர் தான் தாங்குறார், ஏந்துறார், தப்பு வைக்கிறார். लेकिन परमेश्वर जो है पकड़ के उठा रहे हैं और चला रहे हैं। ஹல்லேலூயா. அவர் நம்மை தப்பித்துக் கொள்ள வைப்பார், वो हमें बचाएगा, தப்பித்துக் கொள்ள வைப்பார், वो हमें बचाएगा, உங்களை விடுவிப்பார். वो हमें पकड़े रहेगा। தேங்க்யூ ஜீசஸ். धन्यवाद यीशु। எல்லா கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. आप हाथ उठाकर यीशु की स्तुति करेंगे। தேவன் நம்மளுக்கு பலனா இருக்கிறார்.
தப்பிக்க வைப்பாருங்க हमें बचाएगा, वो गलत எல்லா करने से இக்கட்டிலிருந்து வெளியே बचाएगा, கொண்டு வருவாருங்க. वो हमें स्थिति से बाहर निकालेगा, கைவிட மாட்டாருங்க. वो हमें हाथ नहीं छोड़ेगा, அவர் கைவிட மாட்டாருங்க. वो कभी हाथ नहीं छोड़ेगा। அவரை நம்புங்க, आप उस पर विश्वास அவரை करें, விசுவாசிங்க. आप उस पर विश्वास करें। மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்புகிறவர் அவர். वो मृत्यु से जी उठाने वाला है, அவர் நமக்காக விசேஷமான காரியங்களை வச்சிருக்கிறார். वो हमारे लिए एक विशेष रखा हुआ है, விசேஷமான காரியங்களை வச்சிருக்கிறார். हमारे लिए एक विशेष में कार्य रखा हुआ है। Thank you Lord. धन्यवाद ईश्वर, Thank you Jesus. धन्यवाद ईश्वर, Thank you Holy Spirit. धन्यवाद पवित्र ஓ आत्मा। ரிகாலாமா ஷதராபாகா, ஓ லிகாலாமாகா தூராலாமா ஷதராபாகா. धन्यवाद எல்லா அந்நிய பாஷைகளை வாய்களை திறந்து सब अपना ஓ मुंह खोलते ஆண்டவரை हुए, துதிங்க, ஆண்டவரை सब துதிங்க, मुंह खोलते हुए आवाज ஆண்டவரை के साथ ஸ்தோத்திரிங்க. उसकी स्तुति करें, கர்த்தரை துதிங்க, கர்த்தரை परमेश्वर की ஸ்தோத்திரிங்க. स्तुति करें। सब अपने हाथ ஃப்ரீயா उठा உங்க के, மனசை ஃப்ரீயாக்குங்க. सब अपना मुंह खोल ஓ के, உங்க மனசை ஃப்ரீயாக்குங்க. अपना मुंह खोल के உங்களுடைய மனசை ऊंचे ஃப்ரீயாக்குங்க. आवाज से, ஓ ரிபாலாமா अपना ஷகலாபாகா मुंह खोल के ऊंचे ரிகாலா, आवाज से उसकी धन्यवाद ஓ करें। ரிகாலாபாகா தூராலாபாகா धन्यवाद ஷாபா परमेश्वर। ரிகாலாபாபா. ओ ஓ ईश्वर आज आपको சத்துருக்கு இடம் स्तुति கொடுங்க. हो, சத்துரு நம்முடைய शैतान को जगह मत மனசுல दीजिए, எதுக்கும் வீடு கட்டுறதுக்கு இடம் கொடுக்காதீங்க. और शैतान को मन में जगह मत ஓ दीजिए। ராகா லாதா ராபாகா ராபா धन्यवाद, பாபா. धन्यवाद, ஓ धन्यवाद, ஷிகா லாமாகா ராதா ராபாகா ரிகா. धन्यवाद ईश्वर, धन्यवाद ईश्वर। பரிசுத்த ஆவிய ஜனங்களை நிரப்புங்க, நிரப்புங்க. पवित्र आत्मा यीशु के எல்லா नाम से மன उतरने பாரங்கள் पाए। நீங்கட்டும். हाँ परमेश्वर आपको बल उतरने पाए, எல்லா மன பாரங்கள் நீங்கட்டும் ஆண்டவர். सारे मन में परमेश्वर ஓ उतरने पाए, மனசுல இருக்கிற பாரெல்லாம் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். यीशु के नाम से उतरने पाए। மனசுல இருக்கிற பாரெல்லாம் இறங்கட்டும் ஆண்டவரே. हाँ सारे बोझ ஓ उतरने पाए கர்த்தர் यीशु மேல் के உன் नाम से। பாரத்தை வைத்து விடுன்னு சொன்னீங்களப்பா. इनका सारे बोझ को उतर दे ஓ यीशु के नाम பாரத்தோட से। வந்து பாரத்தோட போக கூடாது. பாரத்தெல்லாம் இறங்கட்டும் இயேசுவின் जो भी நாமத்தில். बोझ के साथ आए हैं, कोई भी बोझ के साथ ना जाने எல்லா पाए। பாரங்கள் இறங்குவதாக இயேசுவின் सारे நாமத்தினாலே. बोझ जो है उतरने पाए यीशु के नाम இயேசுவின் से। நாமத்தினாலே यीशु मसीह के எல்லா नाम से பாரங்கள் இறங்குவதாக. सारे बोझ जो है उतरने வாழ்க்கையில இருக்கிற पाए, எல்லா பாரங்கள் இயேசுவின் நாமத்தினாலே सारे भय दूर हो जाने पाए, இறங்குவதாக இயேசுவின் सारे நாமத்தினாலே. उतरने पाए। எல்லா சத்துருடைய திட்டங்கள், பிசாசின் திட்டங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் வெளியே போகட்டும். तो सारे शैतान के खारे यीशु मसीह के नाम से दूर हो जाने पाए, பயங்கள் நீங்கட்டும் ஆண்டவரே. सारे भय दूर हो जाने எல்லா पाए, பதட்டங்கள் நீங்கட்டும். பயங்கள் பதட்டங்கள் எல்லாம் நீங்கட்டும் இயேசுவின் सारे நாமத்தில். भय यीशु के नाम से दूर हो जाने पाए, சமாதானம் வரட்டும் உள்ளே. समाधान आ जाए पर சமாதானம் உள்ள வரட்டும் ஆண்டவரே. समाधान आने पाए, சமாதானம் உண்டாகட்டும். समाधान प्राप्त हो। சமாதானம் உண்டாகட்டும். हाँ समाधान मिले परमेश्वर। இயேசுவின் நாமத்தில் சமாதானம். यीशु मसीह के नाम से समाधान हो, இயேசுவின் நாமத்தில் சமாதானம். यीशु मसीह के नाम से समाधान हो, உள்ள எல்லா குடும்பத்திலும் சமாதானம் இருக்கட்டும் ஆண்டவரே. हाँ सारे परिवार में ஓ समाधान हो। ஷாலோம் தேவன் செயல்படுவாராக. हाँ हर एक को परमेश्वर साल मिले परमेश्वर। நன்றி ஆண்டவரே. धन्यवाद यीशु। கர்த்தாவே எங்களை தாங்குவீராக, परमेश्वर हमें दिखा रहे हैं, எங்களை ஏந்துவீராக, हमें उठ खड़ा कर रहे हैं, எங்களை தப்புவிப்பீராக. हाँ वो आप बचा रहे हैं। Thank you Jesus. धन्यवाद यीशु। ஓ எங்களுக்கு வழிகளை வாசல்களை திறக்கிற தேவனே, हमारे लिए रास्ता खोल रहे हैं, इसलिए धन्यवाद நன்றி परमेश्वर। அப்பா. धन्यवाद। ஜனங்களை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். हम आपको स्तुति करते हैं, உம்முடைய வேலி அடித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. आप हमें देखभाल कर रहे हैं। ஜனங்களை ரத்த கோட்டைகளாக மூடுங்க இயேசுவின் நாமத்தினால். यीशु के नाम से लोगों को छिड़कते हैं, ஒவ்வொரு யார் வீட்டுக்குள்ளேயும் பிசாசு போகாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. हाँ परमेश्वर शैतान के जीवन से दूर भाग जाने पाए यीशु के नाम से। ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய சித்தம், நோக்கம், திட்டம் சிறப்பாய் நடக்கும்படியா ஜெபிக்கிறோம். और एक एक जीवन में परमेश्वर आपके इच्छा, आपके कार्य को उनके जीवन में होने पाए परमेश्वर। Thank you Jesus. धन्यवाद यीशु। வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. आए हुए एक एक को आशीष करें, நன்றி செலுத்துகிறோம் धन्यवाद करते हैं இயேசுவின் நாமத்தினால. यीशु के नाम से। ஆமென். आमीन। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் ஒருபொழுதும் மறவாதே. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லியிருக்கணும். சொல்றீங்களா? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. ठीक है, सब मिलके हम कहेंगे, हे मेरे मन ये हवा को धन्य कह, और जो कुछ मुझ में है वह उसके पवित्र नाम को धन्य कह। हे मेरे मन ये हवा को धन्य कह, और उसकी किसी भी उपकार को ना भूलना। आमीन। நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சமாதானமும் இன்றைக்கு என்றைக்கும் சதா காலம் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். எல்லாருக்கும் காணிக்க எல்லாரும் பாருங்க, முடிஞ்சிட்டு பேர் சொல்றோம், காணிக்க தான் மறந்துடுறோம். எல்லாருக்கும் ஆண்டவருக்கு காணிக்க செலுத்துங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் உங்களுக்கு. பாருங்க, இந்த யோசனை தான் நமக்கு இருக்க மாட்டேது. எப்போதுமே இது ஞாபகம் கிடையாது. நல்லது தான் எனக்கு, என்னை பொறுத்த வரைக்கும் அது மேலே என் கண்ணு இல்லை.
ठीक है, अभी हम दान की ओर जाएंगे। जो लोग காணிக்கை செலுத்துவோம். दान दे सकते हैं, காணிக்கை செலுத்திட்டு நம்ம ஒரு பாடலை பாடி கலந்து சொல்லுவோம். ठीक है, எல்லாருக்கும் गीत ஷாலோம். गा के हम எல்லாருக்கும் ஷாலோம். डालें। सबको शालोम। நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சென்று நாம் துதிப்போம், சாத்தானை மீறிப்போம், தேசத்தை சுகந்தரிப்போம். ஒன்று சென்று நாம் துதிப்போம், சாத்தானை மீறிப்போம், தேசத்தை சுகந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. இயேசு ராஜாக்கு